நேரத்துல நம்ம டிலன் நகரத்துல எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை யார் அப்படின்னா டிமானிகா. அந்த நகர மக்களுடைய ஆன்மாவை பிடிச்சி குடிக்க ஆரம்பிக்கிறா டிமானிகா. அவளை தடுக்க கடுமையான ஒரு போராட்டத்தை செய்யறான் நம்ம டிலன், ரோக்சன்னா மாறி. ஆனா அவனால சமாளிக்கவே முடியல. இதுக்கு மத்தியில இந்த டிமானிகாவை வெளியில விட்டது இந்த ஆரி தான் அப்படின்னு டர்ட்டி ஜூலியட் கிட்ட சொல்லிடுறா. ஜூலியட் தன்னுடைய மகளான ஆரியை பார்த்து, நீ தான் அவளை வெளியே விட்டியா அப்படின்னு கேள்வி எழுப்புறா. மேலும் புரோக், நீ தான் நம்ம அப்பாவை கொன்னியா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன்வைக்கிறான். இந்த இடத்துல ஆரி விளக்கம் கொடுக்குறா. நான் அவனை நம்ம அப்பாவை கொல்ல கிடையாது. ரெண்டாவது, அந்த டிலன் அந்த சூரிய கல்லுக்கு தகுதியானவன் கிடையாது. நம்ம அப்பா அவனுக்கு அதை கொடுத்துட்டார். உண்மையிலேயே நம்ம அப்பாவை அந்த கல்ல இருந்து வெளியேற்ற நினைக்கிறான் அந்த டிலன். அதனால அந்த சூரிய கல்லை என்னோட கைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிமானிகாவை மந்திர கட்டுக்கு உட்படுத்தி அனுப்பியிருக்கிறேன். அவ அந்த டிலனை எந்த அளவுக்கு காயப்படுத்துவா அப்படின்னா அந்த சூரிய கல்லை எடுக்கிற அளவுக்கு தான் காயப்படுத்துவா அப்படின்னு ஆரி சொல்றா.